இதெல்லாம் நம்மளுக்கு சென்னையில் கிடைக்கும். பட் இருந்தாலும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதை சாப்பிட்றதுல அது ஒரு பெரிய சந்தோஷம். அடுத்து சப்போட்டா மரத்தில் போயிட்டு சப்போட்டா பறிக்கலாம் வாங்க. இது ஃபுல்லாகவே சப்போட்டா. கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது. நம்ம இது பறித்து பழுக்க வச்சுக்கணும். பாருங்கள் பால் வருது. அது சப்போட்டா வந்து பார்த்திங்கன்னா செடியில் பழுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பறித்து பழுக்க வச்சுட்டேன். ஸோ பால் எல்லாம் வருது. இப்படி வாப்பா. பாருங்க மக்களே, நிறைய காய் இருக்குது. ஆனால் ஒரு ரொம்ப சிறுசாக இருக்குது. ரொம்ப பெருசான காயெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ பெரிய காய் எது இருக்கோ பார்த்து நம்ம பறிச்சிக்க வேண்டியது தான். ஸோ போதும் மக்களே, ஏன்னா அந்த சைடு இருக்குது, என்னால் அந்த சைடு போக முடியல. ஸோ இவ்வளோ காய் நான் பறிச்சுக்கிட்டேன். 1/2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். 60 கிலோக்கு மேலே கிடச்சிருக்கு. ஸோ நிறைய மரங்கள் இருக்குது, ஆனால் அந்த சைடு என்னால் போக முடியல. ஸோ கொஞ்சம் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா என் தம்பி போகிறான். மேலே இருக்குது பாருப்பா, மேலே ஒரு தலைக்கு மேலே பார்த்தோன்னா எல்லாம் பெரிய காய். ரொம்ப அந்த சைடு வேண்டாம். ஸோ 4-5 மரம் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு அளவுக்கு சைஸான காய் தான் இருக்குது. ஸோ இந்த மரத்தோட காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தித்திப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மரத்தில் இருக்கிற காய் நான் வந்து பறிச்சிக்கிறது. போதும், இருக்கிறவங்களும் சாப்பிட்ணுவா. ஸோ இவ்வளோ காய் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 1 கிலோ ஆகிடுச்சு. 1/2 கிலோலேருந்து இப்போ 1 கிலோ ஆகிடுச்சு மக்களே. நம்ம தோட்டத்துக்கு இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய்கறி எல்லாம், நம்ம ஃப்ரூட்ஸ் காய்கறி எல்லாம் நம்ம பறிச்சுட்டு போகும்போது அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு சென்னையில் கிடைக்கும். பட் இருந்தாலும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதை சாப்பிட்றதுல அது ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ இதே மாதிரி எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றது. ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை